Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சூப்பரான கோதுமை மாவு போண்டா எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இது வந்து 125 கிராம் 125 கிராம்ஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துறலாம். நம்ம உப்புமாக்கு சேர்க்குற ரவை வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் வச்சு நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் வாசனையும் சூப்பராக இருக்கும். ஓமம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துருங்க. இப்போது நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட கேரட் துருவல் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் உப்பு எல்லாமே மாவில் எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கிட்டத்தட்ட ஒரு கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தண்ணி ஏறக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்து போண்டா போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மாவுடைய பதம் இருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கனால அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுடைய போண்டா கிடைக்குங்க. அதே மாதிரி கடலை மாவு சேர்த்துருக்கனால உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டால் போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறனால நல்லா ஃப்ளஃபியான கோதுமை போண்டா நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்துட்டு எண்ணெய் வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா சரியான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாயிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாகவே நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். கிட்டத்தட்ட நம்ம எடுத்துருக்க இந்த 1 கப் மாவுக்கு ஒரு 30 போண்டா கிட்ட வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கிறேங்க. இது வந்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஒரு 7லேருந்து 8 போண்டா கிட்ட நம்ம இப்போ போட்டுட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லா சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்போ உள்ள வரைக்கும் நல்லா வந்துட்டு வெந்திருக்கும். அப்படி திருப்பி விட்டு நல்லா எல்லா சைடுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சோன்னா நம்ம சாயங்காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. டீ டைமுக்கு டீயோடு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமே நல்லா சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெயில் இருக்க சலசலப்பும் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரான மேலே கிறிஸ்பியாக உள்ளர சாஃப்டான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.